ஆமா அடிப்பேன். ஆமா ஓட்டு போடலன்னா அடிப்பேன். விஜய் அண்ணா தான் ஜெயிக்கணும். நான் விஜய்க்கு தான் சப்போர்ட். ஸ்டாலின் என்ன பண்றாரு? அவருக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போனோம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவோட கோட்டையை யாரை உருவாக்குனது? நாங்க தானே, மக்கள் தானே உருவாக்கணும். அப்ப மக்கள் தான் திரும்பி அவரோட கோட்டையை அழிக்க போறோம். ஜூலின்றது ஒண்ணு கத்தின்னு இருக்கு, அது வாட்டில் கத்தின்னு கிடக்கட்டும். நம்ம பண்றதை நம்ம பண்ணிட்டே தான் போறோம். அவரோட வருமானத்துக்காக தானே. இதுக்கு முன்னாடி இது பண்ணல, இப்ப திடீர்னு பண்றாங்கன்னா இப்போ எலெக்ஷன் மூலியமா எதனா பணம் கட்ட போகுன்றதுனாலதான் பயந்து தான் கூட்டணியே வச்சிருக்காங்க. பெரம்பூர் தொகுதி நான் இல்லை, நான் சிஎம் தொகுதி, இப்போ இருக்க கரண்ட் சிஎம் தொகுதி. எஸ் கொளத்தூர். அதில் வந்து சுத்தமாக ரோட் சேஃப்டியே கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தா அண்ணா நகர்லாம் கிடையாது. பெரம்பூரோட ஒஸ்ட்டு தான் கொளத்தூர். லாஸ்ட் 2 மந்த்ஸில் ரோட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. 2 இயர்ஸ் கிடையாது, 2 மந்த்ஸில் நடந்திருக்கு. ஸோ ரோடுன்றது பேசிக் நீடு, அதுவே இங்கே இல்லைன்னும் போது ஃபெயில்டு தான். இங்கே வந்து விஜயோட ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவர் சூஸ் பண்ணியிருக்கலான்றது நான் என்னுடைய சஜஷன். நான் இங்க வர சொல்லுங்கண்ணா. இப்போ வர்றேன் எங்கெல்லாம் இந்தியா போட்டாலே இப்போ வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்படியே கீதா நான் ஒரு ஆளே இல்ல விஜய் இல்ல அப்படி நீங்க இப்போ வந்து பேச சொல்லுங்க. அந்த ஜூலி வர சொல்லுங்க. விஜய் இங்க வரான்ட்டு அங்கங்க கொல்தூர்ல அங்கங்க போறான் ப்ரோ. அங்கங்க போட்டு வாங்க வாங்க 300 ரூபாய்க்கு புடவைகள் எல்லாம் போதுங்க ஆண்டிங்க. இங்க வர சொல்லு பொம்பளைக்கு எல்லாமே கிடைக்கும். இங்க எல்லாருமே பெரம்பூர் தொகுதி எல்லா தொகுதியும் நாங்க தலைமை ஜெயிக்க வைக்கிறோம். இங்க வர சொல்லுங்க எல்லாரும். ஆளே இல்ல ப்ரோ. ஆளே ஏன் ரொம்ப சின்ன இடத்துல குடுக்குறாங்க நினைக்கிறீங்க? இங்க வரதுக்கே நேத்து வரதுக்கே பர்மிஷன் தரல. அங்கங்க பிளாக் பண்ணி நோண்றான் ப்ரோ. நடுவுல நோண்றான் அவன். டிஎம்கேல ஒரு ஆளே இல்ல ப்ரோ. நான் கூட தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தந்தாங்க. நான் எங்க ஸ்கூல்ல டிவி கேம் கத்துனே. டிஎம்கேல வேஸ்ட்னா. காலேஜ் உங்க ஸ்கூல்ல இருக்குல. இருக்குடா. ஆனா 5வது வரைக்கும் தான அது 6வது எல்லாம் போடவே இல்லனா அது. ஆனா அவங்களால செய்ய முடியலனா அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கவே அது 5வது வரைக்கும் தான் இருக்காது. ஆமா. நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க? நீங்க விஜய்க்கு சப்போர்ட். அவர் எனக்கு பிடிக்கும். நானா சின்ன வயசுல இருந்து அவர் எனக்கு பிடிக்கும். எங்க வீடு ஃபுல்லாவே ஓட்டு அவருக்கு தானா. 11 ஓட்டு அவருக்கு தானா. போடலன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது ஓட்டு போடலன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது ஓட்டு போடலனா போய்ட்டு அடிப்பேன் அவங்கள. நீங்க அவளே அடிப்பியா? ஆமா அடிப்பேன். ஏன் அவள வெரி? ஆமா ஓட்டு போடலனா அடிப்பேன். விஜய் அண்ணா தான் ஜெயிக்கணும். ஜெயிப்பார்னா. கோயின் சாப்ப மூடல நினைச்சா புரியுதா? அவங்க மூடாம இருக்கிறாங்க. இப்போ விஜய் வரனால இப்போ பெரம்பூரில் வந்து ஸ்டாலின் வந்தாங்க. அங்கே ஒரே கூட்டணி எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ புரியுதா? அதை விட்டு நாங்கள் டிராஃபிக்கில் ஓடி இங்கே வரேன். நான் வெயிலில் வேலை லீவ் போட்டு நான் இங்கே வரேன் பிரதர். அப்படியே கரூர்லேயே அவ்வளோவே செத்துருக்க மாட்டாங்க பிரதர். இவங்களோ போய் ஒன்று சொல்லி அவங்க 500 பேர் செத்தாங்க, 50 பேர் செத்தாங்க போய் சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ விஜய் வரத்துக்கு என்ன சண்டை பிரச்சனை யாருனோ செத்துறான்னு நினச்சிக்கோ. அது பெரிய பிரச்சனையாக பேசுவாங்க. அப்படியே புரியுதா பிரதர்? அதான் பிரதர். அவர் வந்து ஆட்சியில் வர உடனே பேசுவாங்க பிரதர். எங்கள் போட்டியா டிஎம்கே அதை பார்த்து பேசுகிறவங்க இடம் போகிறவங்க டிஎம்கே புரியுதா? அந்த மாதிரி தளபதி தனியாக நிற்கிறாருன்னா அவர் சொல்லாம தைரியத்தில் நிற்கிறாரு. புரியுதா பிரதர்? பண்ணுவார் பிரதர். இவங்க நம்பி யாரும் வரல, அவர் நம்பி தான் இங்கே வராரு. மக்கள் நம்பி தான் வராரு. ஜெயிப்பார்ண்ணா கண்டிப்பா. ஸ்டாலின் என்ன பண்றாரு? அவருக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போனோம்? தளபதிக்கு தான். தளபதி வந்து செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. தளபதி தான் ஓட்டு. சின்ன இடம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க நம்ம 2-3 இடம் கேட்டோம். அந்த இடம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னாடியே தானே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த இடம் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே தான் அவங்களுக்கு தெரிஞ்சு தானே இங்கே நெருக்கடி உள்ள இடத்துல தானே கொடுப்பாங்க. எப்போ அவங்க ஃப்ரீயான ஒரு இடத்துல கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏன்னா தளபதி வரக்கூடாதுன்ற ஒரு இது தானே. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பா 100% பிளான் பண்ணி தான் பண்றாங்க. திமுக ஒரு கோட்டையே கிடையாது. திமுகவுடைய கோட்டையை அழிக்கிறதுக்கு தான் நாங்க தளபதியை வர வைக்கிறோமே. சரிங்களா? கண்டிப்பா அழிச்சுதான். அவரு இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவோட கோட்டையை யாரை உருவாக்குனது? நாங்க தானே, மக்கள் தானே உருவாக்கணும். அப்ப மக்கள் தான் திரும்பி அவரோட கோட்டையை அழிக்க போறோம். அதுதானே உண்மை. ஏன்னா அவர் மெயினா கொளத்தூர் சைடு வரவே முடியாது. அவரால் தளபதி விஜய் வந்து இந்த சைடு வரவே வைக்க மாட்டோம், கொல்ல மாட்டோம். அதுக்காக தானே மெயினாவே பெரம்பூர் தொகுதி நின்னாரு அவரு. இப்போ தளபதி பெரம்பூர் நிக்க போறான்னு சொன்னதுல இருந்து இந்த சாட்டை துறைமுருகன்லாம் இருக்காருல்ல, கிறிஸ்டியானிட்டி அதிகமான ஓட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஓட்டு ஆமா ஒரு மனுஷனா தளபதியை ஜெயிக்க வைக்கணும். பேசுறவங்க 1000 பேசினே இருப்போம். இப்ப 2 நாள் கூட இந்த ஜூலின்றது ஒண்ணு கத்தின்னு இருக்கு, அது வாட்டில் கத்தின்னு கிடக்கட்டும். நம்ம பண்றதை நம்ம பண்ணிட்டே தான் போறோம். ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளோட கடமை. ஏன் பண்றாங்கன்னா அவங்களோட அதுதான் வேலை. இப்ப இதுக்கப்புறம் ஆமா அவங்களோட வருமானத்துக்காக தானே. இதுக்கு முன்னாடி இது பண்ணல, இப்ப திடீர்னு பண்றாங்கன்னா இப்போ எலெக்ஷன் மூலியமா எதனா பணம் கட்ட போகுன்றதுனாலதான். சாட்டை துறைமுருகன்லாம் கூட பணத்துக்காக தான் விஜய் எதிர்க்கிறாங்கன்றாங்க. உங்களுக்கு தோணுது அந்த மாதிரி?
கண்டிப்பாக அதுதானங்க உண்மை. எல்லாருமே எதிர்க்கிறவங்க எல்லாமே பணத்துக்காக தான். முக்கால்வாசி திமுகவில் இருக்கிறவங்க எல்லாமே எதிர்க்கிறவங்க எல்லாமே பணத்துக்காக தாங்க. கிடையவே கிடையாது. எல்லாமே எப்படி இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கு, பயந்து தான் கூட்டணியே வச்சிருக்காங்க. பயந்ததுனால தான் இப்போ தேமுதிக எல்லாருமே இப்போ ஜாயிண்ட் ஆனது காரணமே அதுதான். பயம் இல்லைன்னா தனித்தனியாக இருந்திருப்பாங்க. விஜய் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 100% வெற்றி பெற வைப்போம். நாங்க இருக்கோம் சப்போர்ட்டுக்கு. சரிங்களா, கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். பெரம்பூர் தொகுதி நான் இல்லை, நான் சிஎம் தொகுதி, இப்போ இருக்க கரண்ட் சிஎம் தொகுதி. ஸோ எஸ், கொளத்தூர். அதில் வந்து சுத்தமாக ரோட் சேஃப்டியே கிடையாது. அதுவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். விஜய் நம்ம அண்ணா நகர் மாதிரி மாத்திருக்கேன் அப்படின்றாங்க. நோ 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 டோட்டலி இப்போ ஒரு 3 monthsல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தானே தவிர ஒரு 2 years பிஃபோர் பார்த்தா அண்ணா நகர்லாம் கிடையாது. பெரம்பூரோட ஒஸ்ட்டு தான் கொளத்தூர். இப்போ கூட ரோடு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா இப்போ போட்டிருக்காங்க லாஸ்ட் மந்த். அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. லாஸ்ட் 2 monthsல ரோட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. 2 years கிடையாது, 2 monthsல நடந்திருக்கு. ஸோ ரோடுன்றது பேசிக் நீடு. அதுவே இங்கே இல்லைன்னும் போது ஃபெயில்டு தான். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வந்தாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்க முடியாதுல்ல. பெரம்பூருக்கு வரும்போது நிறைய இடையூறு பண்றாங்க, ரொம்ப சின்ன இடத்த கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இங்கே ஆப்வியஸ்லி யார் வந்தாலுமே டிஎம்கே என்ன இது நடந்தாலுமே இது ரொம்ப சின்ன இடம் தான். ஸோ இங்கே நம்ம மேஜராக பார்க்கணுன்னா கிரவுண்ட்ஸு ஸ்கூல்ஸ் தான் போக முடியும். டிஎம்கேவுடையது மேஜராக இங்கே தான் நடக்கும். அப்போவும் இது சின்ன ரோடு தான், சின்ன இது தான். அது வந்து நான் வந்து யாரை சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. இங்கே ரோடு சின்னதாக தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். இதை நம்ம யாரையும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஹிந்து மெஜாரிட்டிஸ் இங்கே நிறைய இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸுன்றது கிடையாது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான், இங்கே தான் ப்ராட்டப்பு. ஸோ இங்கே கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டின்னு சொன்னால் அது டோட்டலி ஃபேக் தான். ஹிந்துஸோடைய மெஜாரிட்டியும் இருக்குது, கிறிஸ்டியன்ஸோடைய மெஜாரிட்டியும் இருக்குது. இங்கே வந்து விஜயோட ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவர் சூஸ் பண்ணியிருக்கலான்றது என்னுடைய சஜஷன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தேட்டரே பார்த்துருக்கேன். ஸோ தேட்ரு பாலிடிக்ஸாக மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். அப்படி வந்தவங்க தான் ஜாஸ்தி. அந்த ஃபேன் பேஸ் வச்சு வரட்டும். அந்த 5 yearsல அவர் பண்ணலைன்னா மைட் பி அது டிஃபால்ட்டாக ஆகலாம் அவருக்கு. ஆனால் வின் பண்ணுவார்னா ஃபேன் பேஸ் வச்சு தான் வின் பண்ணுவார். நெட்டில் பார்த்தேன், இந்த மாதிரி 75,000 பீப்புள் வந்து நியூ ஓட்டர்ஸாக இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் ஐ திங்க் அவங்க பிளான் பண்ணி இங்கே நின்று இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே அவங்க ஜெயிப்பாங்க. நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன ரீசன்? ஏன்னா அவர் ஐடியாலஜிஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாமே ஒரு சேஞ்ச் தேவையில்லை. இப்போ வந்து போன வாட்டி வந்து ஸ்டாலினுக்கு எல்லாமே போட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து வந்து டிஎம்கே ஒரு சான்ஸ் ஒரு மாதிரி கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து லைக் ஃபார் பெட்டர்மெண்ட்காக நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு. பட் ஆனால் விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக இன்னும் நல்லா நமக்கு டெவலப் ஆகும். ஆனால் ஸ்டாலின் என்னென்ன பண்ணுறாரோ அதே தான் விஜய் பண்ணுறாரு. இல்லை, ஆக்சுவலாக விஜய் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதுதான் ஸ்டாலின் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ரீசெண்ட் டைம்ஸில். பிகாஸ் அவர் நடந்து வர ஸ்வாகாக இருக்கட்டும், அவர் போடுற காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவர் பேசுகிற பேச்சிலேருந்து எல்லாமே அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி விஜய் மாதிரியே பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஆமாம், எனக்கு அப்படி இருக்குது. எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினோட கோட்டை அப்படின்னா விஜய் ஜெயிக்க எந்த வாய்ப்பு? இப்போ அங்கேருந்து கிளம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொடுங்கூர்லேருந்து. இன்னும் வர முடியல. ஸோ கோட்டையாக இருந்தாலுமே பாருங்கள், இப்போ விஜய்ன்ற ஒரு ஐடென்டிட்டி, அவர் அந்த ஃபோட்டோ அதுவே வந்து போதும் தான் எனக்கு தெரிஞ்சு.